வெல்கம் டு another வீடியோ ஃப்ரம் சிவில் இன்ஜினியரிங் சிம்பிள் தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிஎல்சி பிளாக்ஸ், அதாவது செல்லுலார் லைட் வெயிட் கான்கிரீட் பிளாக்ஸ். ஸோ நிறைய பேர் வந்துட்டு ஏஐசி பிளாக் நான் வீடியோ மேக் பண்ணும்போது இந்த மாதிரியான சிஎல்சி பிளாக்கை பற்றி வீடியோ பண்ணுங்க அப்படின்ட்டு எனக்கு வந்துட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். சிஎல்சி பிளாக் யூஸ் பண்ணால் ஏஐசி பிளாக் யூஸ் பண்ணி வீடு கட்டுறதை விட நம்மளால் இது வந்து செலவு கண்டிப்பாக குறைக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் அதான் பார்க்க போகிறோம். சிஎல்சி பிளாக் வந்துட்டு அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், அதோட டெக்னிக்கலான சில விஷயங்கள். ஸோ முழுக்க இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பதன் மூலமாக சிஎல்சி பிளாக்கை நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்க போகுது. வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். ஸோ முதல்ல சிஎல்சி பிளாக் அப்படிங்கிறது அந்த பேர்லேயே உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கும். செல்லுலார் லைட் வெயிட் கான்கிரீட் பிளாக். ஸோ இந்த சிஎல்சி பிளாக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே லைட் வெயிட்டில் இருக்கும். ஸோ எடை அப்படிங்கிறது ரொம்பவுமே கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் இது பாசிட்டிவான ரிவ்யூஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கான்கிரீட் பிளாக்ஸ். ஸோ இது வந்து முழுக்க கான்கிரீட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஆர்சிசி அண்ட் பிசிசி இந்த ரெண்டு வகையான கான்கிரீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கம்பி வச்சு போட்டோம்னா அது ஆர்சிசி, கம்பி இல்லாமல் பிளைனாக போகிறது வந்து பார்த்திங்கன்னா பிசிசி. ஸோ இந்த பிசிசி கான்செப்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஎல்சி பிளாக் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த சிஎல்சி பிளாக் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னு ஆரம்பிக்கலாம். ஸோ இதில் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் ஸோ நம்ம வீட்டுக்கு என்ன மெட்டீரியல் பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும். மேனுஃபேக்சரிங்கை பொறுத்த வரையில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட செங்கல் எப்படி நம்ம உருவாக்குறோமோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இந்த சிஎல்சி பிளாக் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. மெயினாக இதுக்கு பயன்படுத்துறது வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட், ஃப்ளையாஸ், ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஃபோமிங் மெட்டீரியல் ப்ளஸ் வாட்டர், இதெல்லாம் சேர்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுறாங்க. முதல்ல இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஷினில் நல்லா கலந்துட்டு ஸோ அச்சு மாதிரி இருக்கும், நம்ம செங்கலுக்கு வந்து பயன்படுத்துவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியான அச்சு மாதிரியான அமைப்பில் வந்து இதை கொட்டுவாங்க. ஒரு பெரிய சைஸில் தான் ரெடி பண்ணுவாங்க. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வயர் கட்டிங், செங்கல்லே நான் சொல்லியிருப்பேன் காம்பேக்ட் பண்ணி வயர் கட்டிங் கான்செப்ட் இருக்கும். ஸோ அந்த வயர் கட்டிங் கான்செப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சைஸஸில் வேணுமோ அந்த மாதிரி இந்த சிஎல்சி பிளாக்ஸ் வந்து கட் பண்ணுவாங்க. ஒரு சில இடங்களில் என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸ்லேயே அந்த அவங்கள்ட்ட அச்சு இருக்கும். ஸோ அதில் ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சிஎல்சி பிளாக் அப்படிங்கிறது ரெடி பண்ணுவாங்க. இப்போ இந்த சிஎல்சி பிளாக் அந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா க்யூரிங் அப்படிங்கிறத பண்ணணும். மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 14 டேஸ்க்கு க்யூரிங் அப்படிங்கிறத பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு செங்கல் வீடு கட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டேஸ் அப்படிங்கிறது க்யூரிங் அப்படிங்கிறது பண்ணணும். அதாவது தண்ணீர் விடுதல் அப்படிங்கிறது பண்ணணும். ஒரு கான்கிரீட் போடணும் வந்து பார்த்தீங்கன்னா 28 நாள் வரைக்கும் அதோட க்யூரிங் அப்படிங்கிறது பண்ணணும். ஸோ அந்த வகையில் இது 14 நாள் க்யூரிங் அப்படிங்கிறத பண்ணுறாங்க. ஸோ இதை நம்ம செவுத்துக்கு நம்ம வீடு கட்டும்போது செவரில் பயன்படுத்தும் போது க்யூரிங் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதனால் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா க்யூரிங் அப்படிங்கிறத பண்ணிடுறாங்க. ஸோ இப்படி தான் இந்த மாதிரியான பிரிக்ஸ் அப்படிங்கிறது வெளியே வருது. ஒரு சின்னதாக ஒரு ஃபேக்ட்ரியில் மூலமாக இந்த மாதிரி தயாரிக்கப்பட்டு இந்த மாதிரி ஒரு பிரிக் அப்படிங்கிறது வெளியே வருது. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஎல்சி பிளாக் வந்து என்னென்ன சைஸ் வேரியண்ட்டில் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னாடியே நான் சொல்லிடுறேன், இது வந்து ஒரு லைட் வெயிட்டான ஒரு மெட்டீரியல். இதோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது கம்மி அப்படிங்கிறனால உங்களால் லோட் பேரிங் ஸ்ட்ரக்சரில் பயன்படுத்த முடியாது. ஏசி பிளாக்கை பொறுத்த வரைக்கும் ஹெச்டி அப்படிங்கிற ஒரு கல் இருக்குது, அதை உங்களால் லோட் பேரிங்கில் பயன்படுத்த முடியும். பட் இந்த சிஎல்சி பிளாக்கில் கண்டிப்பாக உங்களால் லோட் பேரிங் ஸ்ட்ரக்சருக்கு பயன்படுத்தவே முடியாது. ஸோ இந்த சிஎல்சி பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சைஸஸில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இதோட நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 2 அடி 24 இன்ச் இருக்கும். அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு. ஸோ இது வந்து கான்செப்ட். உயரம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மாறிட்டே இருக்கும். ஸோ மிச்சம் எல்லாமே கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு வேரியண்ட்டும் இருக்குது, 9 இன்ச்சு வேரியண்ட் இருக்குது, 6 இன்ச்சு வேரியண்ட் இருக்குது, 4 இன்ச்சு வேரியண்ட் இருக்குது. ஸோ எந்த சைஸஸில் உங்கள் வீட்டுக்கு தேவைப்படுதோ அந்த சைஸஸில் உங்களால் வாங்கிக்க முடியும். இந்த சிஎல்சி பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவுட்டர் வால் முழுக்க 9 இன்ச்சு கல் பயன்படுத்துறது ரொம்பவே கரெக்டான சாய்ஸ் நான் சொல்லுவேன், என்னோட ப்ரிஃபர். அதேமாதிரி பார்ட்டிஷன் வாலுக்கு நீங்கள் 4 இன்ச்சு 6 இன்ச்சு எந்த கல் வேணால் நீங்கள் போய்க்கலாம். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்கன்னா பார்ட்டிஷன் வாலுக்கு இந்த சிஎல்சி பிளாக் வந்து கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் தான் இதை பயன்படுத்தணும். ஸோ அது முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த சிஎல்சி பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபயர் ரெசிஸ்டன்ட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட ஃபயர் ரெசிஸ்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய பிளாக் அப்படிங்கிறதுனால, ஒரு கான்கிரீட் பிளாக் அப்படிங்கிறதுனால இதோட ஃபயர் வந்து நெருப்பு இதில் படுதுங்கிற பட்சத்தில் மினிமம் 2லேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் இதோட வெப்பம் அப்படிங்கிறது சீக்கிரமாக பரவாமல் இருக்கும், நெருப்பு அப்படிங்கிறது பரவாமல் இருக்கும். இதோட வாட்டர் அப்சார்ப்ஷன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1000 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் அளவு வந்து பார்த்தீங்கன்னா 12% ஆஃப் வாட்டர் அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஒரு கல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியில் ஊற வைக்கிறோம்னா 12% அதோட இடையிலேருந்து 12% தான் அதோட தண்ணீரை வந்து ஊடுருவும் திறன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஆஸ் யூஸ்வல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிஎல்சி அண்ட் ஏஏசி பிளாக்ஸ் இந்த எல்லா பிளாக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏரட்டட் கான்கிரீட் பிளாக்ஸ் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 20லேருந்து 30% ஏர் அப்படிங்கிறது உள்ளே இருக்குது. அதே ஏஏசி பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா 40லேருந்து 60% வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஏர் அப்படிங்கிறது இருக்கும். இதில் ஏர் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்த சிஎல்சி பிளாக்கை வந்து இவ்வளோ பற்றி பேசியிருக்குமே, இதை வந்து எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம், யாருக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். எவ்வளோ செலவு கம்மியாகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இந்த சிஎல்சி பிளாக்கை பொறுத்த வரைக்கும் லோ காஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் பயன்படுத்தணும். இதோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷனை விட வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஈவன் ஏஏசி பிளாக்கை விடையே வந்து பார்த்தீங்கன்னா இதோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். ரொம்பன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். கரெக்டாக சொல்லணும்னா இதோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 நியூட்டன்
Nm/mm² இருந்து 25 Nm/mm² வரைக்குமே இருக்கும். ஏசி பிளாக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமமே 3 Nm/mm² தான் இருக்கும். ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது கம்மி. செங்கலை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாகவே இதோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. ஸோ இந்த காரணத்தினால தான் நான் வந்து லோட் பேரிங் ஸ்ட்ரக்சரில் இதை பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். சவுண்ட் இன்சுலேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1000 kg/m³ வந்து பார்த்தீங்கன்னா 48 டெசிபிள் வரைக்குமே இதோட சவுண்ட் இன்சுலேஷன் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெர்மல் இன்சுலேஷன் மெட்டீரியல் தான். அதாவது வெளியில் இருக்கிற வெப்பத்தை உள்ள கொடுக்காத அளவுக்கான ஒரு மெட்டீரியல் தான். ஏன்னா இது வந்து முழுக்க ஏர் மற்றும் கான்கிரீட்டில் ரெடி பண்ணக்கூடியது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிற வெதரை வந்து உள்ளே கொடுக்காம உள்ள ஒரு நல்ல ஒரு டெம்பரேச்சர் அப்படிங்கிறத இதனால் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளையர்ஸ் போன்ற பொருட்களை பயன்படுத்துறதுனால இது வந்து முழுக்க ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேர் வந்து வீட்டுக்கு எக்கோ ஃப்ரெண்ட்லியான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் தேடுவீங்க. ஸோ அந்த வகையில் இந்த சிஎல்சி பிளாக் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இவ்வளோ அட்வான்டேஜஸ் சொல்லிட்டு இருக்கோமே, சிஎல்சி பிளாக்கோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிஎல்சி பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஃபேக்ட்ரியில் மேனுஃபேக்சரிங் பண்ணாலும் ப்ராப்பரான ஒரு மிஷின் மூலமாக இதை பண்ணுறது கிடையாது. ஓரளவுக்கு ஹேண்ட்மேடில் தான் பண்ணுறாங்க. ஸோ பண்ணி தான் இந்த மாதிரி வயர் கட்டிங் கல் வந்து ரெடி பண்ணி வெளியே எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் உருவாக்கப்படுற இந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் எட்ஜஸ்லாம் வந்து உடையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் எட்ஜஸ் இருக்கிறது அப்படிங்கிறது அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக இது தெரியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இது முழுக்க மேன்மேடாக செய்கிறதுனால கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஒரு கல்லுக்கும் இன்னொரு கல்லுக்கும் அதோட ஆட் பண்ணக்கூடிய மேனுஃபேக்சரிங் பொருளுக்கு தகுந்த மாதிரி கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது மாறும். ஸோ அதை பொறுத்து தான் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறதுமே மாறுபடும். ஸோ அது ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஎல்சி பிளாக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்னுமே நிறைய குழப்பங்கள் இருக்கலாம். நான் செங்கல்ல வீடு கட்டலாம்னு முடிவு பண்ணி இந்த சிஎல்சி பிளாக்கில் பயன்படுத்தலாமா அப்படிங்கிற கேள்வி கூட இருக்கலாம். ஸோ அதுக்கு தனியாக கூட நான் வீடியோ மேக் பண்ண போகிறேன். ஏஐசி பிளாக் சிறந்ததா இல்லை சிஎல்சி பிளாக் சிறந்ததா, இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் எவ்வளோ வரும், அதே மாதிரி சிஎல்சி பிளாக் மூலமாக ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா ஒரு வீட்டுக்கு எவ்வளோ ஒரு 1000 சதுரடி வீடு கட்ட போகிறோம்னா இந்த சிஎல்சி பிளாக் எவ்வளோ கல் எடுத்துக்கும், எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு கான்செப்டில் ஒரு வீடியோ அப்படிங்கிறத மேக் பண்ண போகிறோம். அதே மாதிரி சிஎல்சி பிளாக்கும் செங்கல் கட்டுற வீடுக்கும் என்ன செலவு அப்படிங்கிறது வித்தியாசம் வரப்போகுது, என்ன அதோட வலிமை அப்படிங்கிறது வித்தியாசம் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அப்படிங்கிறத நம்ம தயாரிக்க போகிறோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் சிம்பிள் யூடியூப் சேனலை செக் பண்ணி பாருங்கள். வீடு கட்டுறது மற்றும் லோ பட்ஜெட் சம்பந்தம் நிறைய வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ அதை நீங்கள் இன்னும் 1 or 2 வீக்ஸில் வந்துடும். ஸோ அதை நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். பார்த்ததுக்கப்புறமா உங்களால் தெளிவாக முடிவு எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு சிஎல்சி பிளாக் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற முடிவு உங்களால் தெளிவாக எடுத்துக்க முடியும். இது ஒரு ரொம்பவுமே பயனுள்ள தகவல். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சிஎல்சி பிளாக்கை பற்றி நிறைய அவேர்னஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆகணும். புதுசாக வீடு கட்டுறவங்களுக்கு ஒரு சில இடங்களில் இந்த கல்லை அவங்களால பயன்படுத்திக்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி குரூப், ஃபேஸ்புக் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஒரு பயனுள்ள தகவல். ஸோ எல்லா வீடியோலுமே ஒரு குவிஸ் கேட்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் ஒரு குவிஸ் அப்படிங்கிறது ஒரு சின்ன கேள்வி. அதுக்கு நீங்கள் கீழே பதில் சொன்னீங்கன்னா அந்த பதிலை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்த யூடியூபோட ஸ்டோரியில் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். அந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர் இருக்காங்க. நிறைய பேர் அந்த ஸ்டோரி அப்படிங்கிறத பார்க்குறாங்க. ஸோ இந்த வீடியோட கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஎல்சி பிளாக்கோட ஃபுல் ஃபார்ம் என்ன, நான் ஒன்று சொல்லியிருப்பேன் இல்லைங்களா, அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்ட்டு. ஸோ இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். நீங்கள் முன்னாடி கூட போய் பாருங்கள், பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நீங்களுமே இந்த சிஎல்சி பிளாக்கை மறக்காமல் இருப்பீங்க. உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மைண்ட்லேயும் ஏறிடும். ஸோ ஒரு முக்கியமான விஷயம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த எல்லா கமெண்ட்டுமே நான் படிப்பேன். ஒரு சிலருக்கு ரிப்ளை பண்ண முடியும், சிலருக்கு ரிப்ளை பண்ண முடியல. ஸோ பண்ண முடியாத சாரி. ஸோ இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவுமே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவதாக சொல்கிறேன். பை.